அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் வரக்கூடிய துணைப்பாட பகுதியை பார்க்க இருக்கிறோம். கனவு பலித்தது என்னும் தலைப்பில் உள்ள கடிதத்தை பார்க்க இருக்கிறோம். கடிதம், மடல், அஞ்சல், இப்படி அதுக்கு பல சொற்கள் இருக்குது. முற்காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடிதம் அனுப்பணும்னா புறாவினுடைய காலில் கட்டி அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வீரன்ட்ட கொடுத்து குதிரையில் கொண்டு போய் கொடுத்து அனுப்புவாங்க. அதன் பிறகு அஞ்சலகங்கள் வந்துருச்சு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ். நாம் எழுதி அந்த இதில் பாக்ஸில் போட்டோம்னா அவங்க எடுத்து போய் அந்தந்த ஊருக்கு போய் கொடுத்துருவாங்க, மிக குறைந்த செலவில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடிதம் எழுதுறது மறைந்து கொண்டே வருகிறது. எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு அவங்களுக்கு தகவல் தெரியும்னா நம்ம என்ன செய்கிறோம், செல்ஃபோனில் மெசேஜில் அனுப்பிச்சிடும். இப்போ அதை விட வேகமாக அனுப்புறதுக்கு புலனம், வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அப்படி ஒரே பல பேருக்கு கூட அனுப்பிடலாம். அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனாலும் கடிதம் எழுதுவது ஒரு அருமையான கலை. அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இந்த வயதில் நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா, அல்லது உங்களுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒரு 10 வருடம் கழித்து அல்லது ஒரு 15 வருடம் கழித்து அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறப்ப மலரும் நினைவுகள்லாம் நமக்கு வரும். அப்போ அது ஒரு சுகமான ஒரு உணர்வை நமக்கு தரும். அதனால் இந்த வயதிலே நீங்கள் என்ன செய்யணும், கடிதம் எழுதுறதை கற்றுக்கிடணும். அது ஒரு அருமையான கலை. அந்த கடிதம் எழுதுவது, அதை எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி தான் நமக்கு ஒரு கடிதத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இன்சுவை என்கிற 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் தன்னுடைய அத்தைக்கு கடிதம் எழுதுவதாக நமக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த கடிதம். அதில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எப்படி எழுதணும், அதனுடைய அமைப்பு, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடிதம் 2 வகை இருக்குது. தனிப்பட்ட கடிதம், அதாவது தனிப்பட்டனா நம்ம நண்பர்களுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம், அல்லது அத்தை, மாமா அப்படின்னு உறவுகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறோம். அது தனிப்பட்ட கடிதம். அடுத்து விண்ணப்பம், புகார், அலுவலகத்துக்கு இப்படி அனுப்பக்கூடிய எழுதக்கூடிய கடிதம் ஒரு வகை இருக்குது. அது அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு எழுதக்கூடிய கடிதம் தன்னுடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இயல் 1, கனவு பலித்தது. அதாவது நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்களோ, என்ன விஷயத்தை பற்றி எழுத போகிறீங்களோ, ஏதாவது ஒரு தலைப்பு எழுதிக்கலாம். அதை கடிதத்தினுடைய, அதாவது அந்த ஒரு பேப்பரில் எழுதுறீங்க, அந்த காகிதத்தினுடைய வலது ஓரத்தில் மேலே இடம், தேதின்னு எழுதணும். ஏன்னா அது எந்த தேதியில் எழுதப்பட்டுச்சு, எந்த ஊர்லேருந்து எழுதுறீங்க அப்படின்றது தெரியணும். அதற்காக இடம், தேதி அப்படின்னு எழுதிடணும். அடுத்து யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னா, அன்புள்ள அத்தைக்கு, அன்புள்ள மாமாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, அன்புள்ள அம்மாவுக்கு அப்படின்றத எழுதிட்டு, அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், என்ன சொல்ல போகிறீங்களோ அந்த விஷயங்களை பூரா அப்படியே எழுதலாம். கடிதம்ன்றது ஒரு பக்கத்தில் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் எழுதலாம், 2 பக்கம், 5 பக்கம். அவங்க எழுதுகிறவங்களுடைய மனநிலையை பொறுத்து 10 பக்கம் கூட போகலாம். அதை ஒரே மாதிரி எழுதாமல் பத்தியாக எழுதலாம். அது என்ன பத்தி அப்படின்னா, 5 வரி எழுதிட்டு ஒரு இடைவெளி விட்டு அடுத்த 5 வரி, அடுத்த 3 வரி, 4 வரி, அப்படி நம்ம தனித்தனியாக கூட எழுதலாம். இப்படி எழுதி முடிச்சிடுறோம். முடித்த பிறகு அந்த முடிவு தெரியணும் இல்லையா, நன்றின்னு போட்டுட்டு, அன்புடன் இன்சுவை, அன்புடன் லட்சுமி, அன்புடன் மேனகா, அன்புடன் செல்வி, அன்புடன்
மித்ரா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம், அந்த கீழே வந்து பேரை போட்டுடலாம். அடுத்து கடிதத்தினுடைய பின்பகுதியில் முகவரி எழுதணும். இதுதான் வந்து தனிப்பட்ட கடிதம். அதில் என்னென்ன இருக்கணும், இடம் தேதி இருக்கணும், அன்புள்ள அப்படின்றது யாருக்கு எழுதுகிறோம்ன்றது இருக்கணும். அடுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுக்கு கீழே இருக்கணும். அடுத்து அன்புடன் உங்கள் பேர் எழுதிடணும். இதுதான் தனிப்பட்ட ஒருவருக்கு எழுதக்கூடிய கடிதம். இப்போ கடிதம் எழுதுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா? நீங்கள் எழுதுவீங்களா? சரி, நீங்கள் கடிதம் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ தமிழ் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இயல், இசை, நாடகம் அப்படின்னு முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அறிவியலும் இருக்குது தமிழில். ஏன்னா தமிழுக்கு அறிவியல் ஒன்றும் புதிதல்ல. இன்று வரை பல்வேறு கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த செய்திகள் எல்லாமே நம்முடைய இலக்கியங்களிலும் ஆழ்ந்து கிடக்கிறது. அதை வெளிப்படுத்துகிற போல தான் இந்த கடிதம் இருக்குது. அது பாருங்கள், புத்தகத்தை பாருங்கள். இடம் மதுரை, நாள் 12/5/2017. அந்த பொண்ணு எழுதுது. அதாவது 6ஆம் படிக்கிறப்ப அவங்க அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அத்தை, அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறேன். நான் வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆகணும். அது நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அப்படி படித்தா நான் வந்து அறிவியல் அந்த ஆராய்ச்சியாளராக ஆக முடியுமா? எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அத்தை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த அறிவியல் துறையில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு 6ஆவது படிக்கும் பொழுது எழுதின ஒரு கடிதம். இப்போ அந்த பொண்ணு ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இளங்கலை, முதுகலை அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு வேலைக்கு போக போகிற சமயத்தில் இந்த கடிதத்தை எழுதுது. அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது அத்தை. இளம் அறிவியல் ஆய்வாளராக நான் பணிக்கு தேர்வாகிவிட்டேன். சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் எனக்கு நாளைக்கு காலையில் பணியில் சேர வேண்டும். அதனால் நீங்கள் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கேட்ட அந்த இதுக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவங்க அத்தை வந்து இந்த பொண்ணு 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எழுதிய அந்த கடிதத்தை அப்படியே நினச்சி பார்க்குது. அதுதான் அவங்க அத்தை எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லி அது அவங்கள அதே மாதிரி தனிநபருக்கு இடம் சென்னை, நாள் போட்டிருக்காங்க, அன்புள்ள இன்சுவை அப்படின்னு 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எழுதியிருக்காங்க. பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, நான் நல்லா இருக்கேன். நீ 6ஆம் வகுப்பு படிக்கிறப்பேவும் உன்னுடைய எதிர்கால இலக்கு அதை நீ நிர்ணயம் பண்ணிட்ட, மிக்க மகிழ்ச்சி. தமிழில் படித்தா சாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னது? அது தவறான எண்ணம். பல சாதனையாளர்கள் தாய்மொழியில் படித்தவங்க தான். அவங்கவுங்க தாய்மொழியில் படித்தாலே சாதனையாளர்களாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மொழி நம்மளுடைய அறிவுக்கு தடை இல்லை அப்படின்னு, சாதனைக்கு மொழி தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து தமிழில் வர்ற அறிவியல் சிந்தனைகளை ஒவ்வொன்றாக சொல்கிறாங்க. நீண்ட காலமாகவே நம்ம தமிழ் வந்து அறிவியல் சிந்தனை உள்ளது. எடுத்துக்காட்டுக்கு தொல்காப்பியத்தில் இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அது எந்த செய்தின்னு தெரியுமா? இந்த உலகம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தால் ஆனது. இந்த 5ம் கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொல்காப்பியத்தில் அந்த வரியை போடும். நிலம், தீ, நீர், வளி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், விசும்புண்ட வானம். இப்படி இந்த கருத்து தான் இப்போ அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இந்த 5ம் கலந்தது தான் உலகம்னு சொல்கிறாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியத்தில் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மழை எப்படி பொழிகிறது? கடல் நீர் வந்து சூரியனுடைய வெளிச்சத்தால் அப்படியே சூடாகி ஆவியாகுது. நம்ம வீட்டில்
ஒரு சோறாக்குறப்ப பாருங்கள் உலை கொதிக்கும், கொதிக்க கொதிக்க அந்த ஆவி போகும். அப்புறம் குக்கரில் பாருங்கள் வச்சோடனே அந்த உள்ளே இருக்கிற நீர் வந்து ஆவியாகி சர்ன்னு அந்த ஆவியாக வெளியேறுது இல்லையா, அது எங்கே போகுது? மேலே தான் போகுது. அதுபோல் சூரிய வெளிச்சம் பட்டு கடல் நீர் என்ன செய்து ஆவியாகுது. ஆவியாகி அது மேகமாக மாறி காற்றினுடைய சுழற்சியால் அப்படியே மழையாக பொழியுது. அதை தான் வந்து முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இந்த நூல்களையெல்லாம் அந்த மழை எப்படி பொழிகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அந்த மேகம் குளிர்ந்து தான் மழையாகும் அப்படின்றது. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி பாருங்கள், கடல் நீர் முகந்த, கடல் நீர் முகந்துக்கு போன, கமல் சூழ்ந்த எழிலினா மேகம். அப்போ அந்த கார் 40 இந்த மழையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஔவையார் வந்து தன்னுடைய பாடலில் இந்த திரவ பொருள்களை நம்ம எவ்வளோ தான் அழுத்தம் கொடுத்தாலும் அதனுடைய அளவை மாற்ற முடியாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு தான் நம்ம திரவம் அப்படின்னா அதை தண்ணி, மோர், தயிர், எண்ணெய் இதெல்லாம், இப்போ ஒரு பஞ்சு மூட்டை ஒரு பஞ்சை எடுத்துக்கிறோம், ஒரு பைக்குள்ளே என்ன செய்கிறோம், இவ்வளோ பெரிய பைன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன செய்கிறோம் அப்படியே வைக்கிறோம், புஷ்ஷுன்னு இருக்குது, நல்லா இன்னும் மேலே மேலே அமுக்கி என்ன செய்யலாம், உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு மண் போடுறோம், அதில் இப்படி குலுக்கி என்ன செய்யலாம், மண்ணை போட்டுடலாம். இது திடப்பொருட்கள். ஆனால் இந்த நீர் வந்து திரவம், அதில் ஒரு படி, அதாவது ஒரு லிட்டர் பிடிக்கிற ஒரு பாத்திரம் வைங்க, அதில் வந்து 2 லிட்டரை உள்ளே அமுக்கி வைக்க முடியுமா? முடியாது. அதை தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கட நீர் நாளி முகவாது நாள் நாளி. அதாவது அறிவியல் கருத்து என்ன அப்படின்னா, திரவ பொருளை எவ்வளவு தான் அழுத்தினாலும் அதனுடைய அளவை சுருக்க முடியாது அப்படின்றது அறிவியல் கருத்து. இதைத்தான் வந்து ஔவையார் தன்னுடைய பாடலில் அன்றே சொல்லி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு அறிவியல் செய்தி. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் அறுவை மருத்துவம், அறுவை சிகிச்சை அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கானா? அன்றைக்கே இருந்திருக்கு. போர்க்களத்தில் வீரன் போர் புரியிறான், கத்தியோ அல்லது வாள்பட்டோ அவனுடைய உடம்புல புண்ணாகிறது. அந்த காயத்தை, அந்த பிளந்த மார்பை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெண்ணிற ஊசியால் தைக்கிறாங்களாம், நரம்பு கொண்டு. பாருங்கள், அதுதான் வந்து 1810 சொல்லியிருக்காங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடுனா அங்கே அந்த காயம், அந்த வெள்ளூசியை வச்சு அந்த பெரிய காயத்தை தைத்தார்கள் அப்படின்றது. அப்போ ஒரு வீரனுடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், மீன் பிடிக்க போகிறான், அந்த மீனால் சுறா மீனால் அவன் உடம்புல புண்ணாயிருச்சு. அதை வந்து என்ன செய்கிறாங்க, நரம்பினால் வச்சு தைத்த செய்தியை நற்றிணை என்கிற சங்க இலக்கிய நூல் சொல்லுது. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னா மீனவர், கோட்சுறானா அந்த சுறா மீன், அதனால் காயம்பட்ட அந்த நரம்பின் முடி, நரம்பை போல இருக்கிற அந்த முடியை வைத்து தைத்தார்கள் அப்படின்ற செய்தியை நற்றிணையில் படிக்கிறோம். இது வந்து அறுவை மருத்துவத்தை பற்றிய செய்திகள்லாம் சொல்லுது. இப்படி எண்ணற்ற கருத்துக்கள்லாம், அறிவியல் கருத்துக்கள் தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. அதே போல் ரொம்ப தூரத்தில் தெரிகிற ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம், பக்கத்திலே பார்க்கக்கூடிய கருவியே இருக்குது. இப்போ அதை கண்டுபிடித்தவர் யாருன்னா அறிவியல் அறிஞர் கலிலியோ அப்படின்னு அந்த கருத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் திருக்குறளை போற்றி பாடக்கூடிய நூலான திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் இந்த தூரத்தில் இருக்கிற பொருளை மிக அருகில் பார்க்கலாம் அப்படின்ற கருத்தை அந்த பாடலில் சொல்கிறார்.
திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படிந்தால் அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு புல் அதிகாலையில் நீங்கள் தோட்டம் இதுபோல் இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். புல்லினுடைய நுனியில் பனித்துளி இருக்கும். அந்த பனித்துளியை பக்கத்தில் போய் உத்து பார்த்தோம்னா வானமே தெரியும். அதை தான் சிறு புல் நீர் நீண்ட, சிறு புல்லில் இருக்கிற அந்த நீரில் மிகப்பெரிய வானமே சிறியதாக காட்டும், சிறியதாக தோன்றும் அப்படின்றது. இதை தான் கலிலியோ தூரத்தில் இருக்கிற பொருளை நம்ம சிறியதாக நம்ம இந்த வைத்திருக்கிற கருவியில் பார்க்கலாம் அப்படின்றத சொன்னார். இந்த கருத்தை சொல்லக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. இப்படி தற்காலத்தில் தான் அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. தமிழர்கள் அந்த காலங்கள்லேயே எல்லா துறைகளிலும் தமிழர்கள் மிக உயரமான இடத்தை அடைந்திருக்கிறார்கள், கோலோச்சி இருந்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நீ 6ஆம் வகுப்பு தானே படிக்கிற. இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சாதனையாளர்களுடைய வாழ்க்கைகளை, அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படிக்கணும். அதை படிக்கணும்னா எங்கே போய் படிக்கணும்னா, நூலகத்துக்கு போனால் தான் அது மாதிரியான நூல்கள்லாம் இருக்கும். நூலகத்துக்கு போய் படி, நிறைய வாசிக்க உன்னுடைய சிந்தனை வளரும். அப்போ அறிவியல் மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே இருக்கும். தமிழராலும் எந்த துறையினாலும் சாதிக்க முடியும். நீ தொடர்ந்து முயற்சி செய், சாதிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2006 எழுதின கடிதத்துக்கு அந்த இன்சுவை இப்போ கடிதம் எழுதியிருக்கு. என்னென்னா, நான் சதீஷ் தவான் அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் நான் பணிக்கு சேர போகிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு அந்த அறிவியல் கருத்துக்களை சொன்னீங்க. தமிழ் மொழியில் படித்தா சாதிக்க முடியுமா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு நம்மளால் முடியும், தாய்மொழியில் படிக்கிறவங்க தான் நிறைய சாதனையாளராக இருந்தீங்க அப்படின்ற சொன்ன கடிதத்தை நான் இப்போது நினச்சி பார்க்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதமாக எழுதியிருக்காங்க. இதில் தமிழ் வழியில் படித்து சாதித்த சாதனையாளர்கள் அறிவியலில் பல்வேறு துறைகளில் சாதனையாளர் இருக்காங்க. அறிஞர்களில் சாதனையாளர் யாருன்னா, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழியில் தான், அரசு பள்ளியில் தான் படித்து சாதனையாளர் ஆனாங்க. அதுக்கடுத்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அவரும் தமிழ் வழியில் படித்து தான், அரசு பள்ளியில் படித்து தான் என்ன செஞ்சார், அறிவியல் ஆராய்ச்சியான விஞ்ஞானியாக மாறினார். அப்புறம் இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர் யார், சிவன், அவரும் அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியில் படித்து தான் என்னானார், அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளராக மாறினார். அதுக்கடுத்து நெல்லை சு முத்து என்கிற அவர் விஞ்ஞானியும் தமிழ் வழியில் படித்து தான் போனாங்க. இப்படி தமிழ் வழியில், அதுவும் அரசு பள்ளியில் படித்தா நம்மளால் பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆக முடியாது அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. தமிழ் வழியில் படித்தவர்கள் அறிவியல் ஆராய்ச்சி துறை மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் போகலாம், சாதனையாளர்களாக மாறலாம் அப்படின்றதான் தெரிந்து தெளிவோன்ற கருத்து. மாணவர்களே, இப்போ கடிதம் எப்படி எழுதுவது அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் நாம் இந்த பாடத்தின் மூலிமா தெரிந்து கொண்ட செய்தி என்னென்னா, தமிழில் அறிவியல் கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. இப்போ கண்டுபிடித்த மட்டும் அறிவியல் செய்திகள் அல்ல, இப்பொழுது கூறக்கூடிய கண்டுபிடித்த அந்த இதெல்லாமே இப்போ தான் நடந்தது அப்படின்றதெல்லாம் இல்லை. இது 2000 வருட காலமாக நம் தமிழில் இலக்கியத்தில் பொதிந்து கிடக்கிறது. நாம் தான் தேடி தேடி படிக்கணும். அன்பு மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நன்றி.